ஸ்னோ கிங்டம் போலாமா? ஆன்லைன்லேயே டிக்கெட் புக் பண்ணியாச்சு. நாங்க 7 இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்னோ கிங்டம் போயிருக்கோம். அந்த ஸ்னோ பிளேஸ்க்கு போறதுக்கு முன்னாடி ஒரு வெயிட்டிங் பிளேஸ் இருக்கும். அப்போ அந்த பிளேஸ்ல வந்து ஒரு மாரி கூலிங் கம்மி பண்ணி ஒரு மாரி ஹீட் ஆக்கிட்டு அப்புறமா உள்ள விடுவாங்க அந்த டைம்ல. ஆனா இப்ப வந்து இன்னும் கொஞ்சம் ஹையா கூலிங் வச்சு நம்மள உள்ள விடுறாங்க. பெரியவங்களுக்கு அந்த கிளவுஸ், ஷூ, சாக்ஸ்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. ஆனா சின்ன பசங்களுக்கு ஷூல ஸ்னோலாம் போயிடுச்சு. ஸோ சாக்ஸும் வெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ குளிரு ஜாஸ்தியாயிடும் பசங்களுக்கு. அதனால முன்னாடியே நம்ம ஒரு கவர் இல்லைன்னா ஷவர் கேப் அது மாதிரிலாம் எடுத்துட்டு போயிட்டு அந்த சாக்ஸ்க்கு மேலே நம்ம கட்டிட்டோம்னா ஷூவில் ஸ்னோ போனாலும் பசங்களுக்கு கால்லாம் வெட் ஆகாது. அப்புறம் கிட்ஸுக்கும் ஸ்லைட்ஸ் இருந்துச்சு, பெரியவங்களுக்கும் ஸ்லைட்ஸ் இருந்துச்சு. ஆனால் கிட்ஸோட ஸ்லைடு சின்ன பசங்களாக இருந்தாங்கன்னா அதுக்குள்ளே அந்த கால் ஃபிட் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை கால் கொஞ்சம் வெளியில் நீட்டிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஸ்லைடில் அங்கங்கே அடிப்படுது. அது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. வெயிலுக்கு இந்த ஸ்னோ கிங்டம் ஆனால் சூப்பராக இருந்துச்சு. க்ளவுஸ் போட்டுட்டு ஃபோன் யூஸ் பண்ண முடியாது. அது அப்பப்போ ரிமூவ் பண்ணிட்டு வீடியோ எடுத்ததுல தான் கையெல்லாம் ரொம்ப கூலிங் ஆகி கொஞ்சம் குளிர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. கூலிங் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா ரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ் இருக்குது, அதனால நாங்கள் தப்பிச்சுக்கிட்டோம். இது ஆர்டிஃபிஷியல் ஸ்னோங்கிறதுனால இதை பிடிச்சி வச்சு ஸ்னோமேன்லாம் பண்ண முடியல. ஆனால் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். அதில் ஸ்னோ மிஸ்ட்லாம் வேற போட்டிருந்தாங்க, அதுவும் சூப்பராக இருந்துச்சு.